இந்த நாட்டிலே இனத்துவேஷம்தான் மேலோங்கி இருக்கிறது. தென்னகத்திலே தமிழர்களுக்கு ஏதாவது உரிமைகள் கொடுக்கப்படுகின்றது என்று ஒரு சொல் சொன்னால் போதும், தென்னகம் தமிழர்களுக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் என்று பிரசாரம் செய்வதற்கு ஒரு நாளும் பின் நிற்க மாட்டாது. 50களில் 55 என்று நினைக்கின்றேன், சர் ஜான் கொத்தலவாலா அவர்கள் நம்முடைய பிரதமராக இருந்தவர். அவர் வடக்குக்கு சென்றார். அப்பொழுது மொழி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர் வடக்கிலே யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் ஹென்றி பேரின்பநாயகம் அவர்களுடைய தலைமையிலே இருந்த அந்த காங்கிரஸ் அவரை வரவேற்று தமிழுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு கோரிக்கை வைத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பேச்சின் பொழுது நான் கொழும்பு சென்றதும் தமிழுக்கு சம அந்தஸ்தை கொடுக்கின்ற பிரகடனத்தை வெளியிடுவேன் என்று சென்றார். ஆனால் கொழும்பு சென்றதும் அங்கிருந்த தேசியவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாதிகள் அவ்வாறு செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் உங்களுக்கு வாக்கு போட மாட்டோம் என்ற விதத்திலே அவருக்கு அழுத்தங்களை கொடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் சிங்களம் மட்டும் சட்டத்துக்கான அடி கோலப்பட்டது. அன்பர்களே, ஒரு வாக்குறுதி ஒன்று வடக்கு கிழக்கிலே கொடுக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எவ்வாறான சாயம் மேற்கிலே தெற்கு மேற்கிலே இடப்படுகின்றது என்கின்ற இந்த வரலாற்று உண்மையை அறிந்து கொண்டு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு தலைவரும் இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் மிகவும் கவனமாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளை வருத்த மிக வேதனையோடு இருக்கின்றது ஒரு குழந்தை, தீராத நோயோடு இருக்கின்றது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பக்கத்திலே அவளுடைய தாய், அவளுடைய தம்பி, அவளுடைய அக்கா இருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுது கொண்டு இருப்பதனால் பிள்ளையினுடைய நோய் தீரப்போவது கிடையாது. ஆனால் அழத்தான் வேண்டும். அன்னை அப்படித்தான் அழத்தான் வேண்டும். அவளுக்கு அவளுடைய உணர்வுகளை அவ்வாறு வெளியிடத்தான் வேண்டும். ஆனால் தந்தை அவ்வாறு இருந்திட முடியாது. தந்தை தேர்ச்சி பெற்ற மருத்துவரை கண்டடைய வேண்டும். அவர் எங்கிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவரை அணுகி இந்த விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும். இவர் பொருத்தமா, இவர் பொருத்தமா, இவர் பொருத்தமா என்று ஆராய்ந்து சரியான ஒரு மருத்துவரை தேடி அவரை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் எங்களுடைய தலைமை இயங்கிக் கொண்டிருக்கிறது.